أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما وحفظا واسعا ربي يسر ولا تؤسر وتمم بالخير ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله. லுகா பாடம் நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னால் இலக்கணத்தை பார்த்தோம். இலக்கணத்துக்கு பின்னால் நாங்கள் இப்போ முதல் கிதாப், அதாவது முதலாவது லுகா கிதாப் வந்து துருசுல் லுகத்தில் அரபியா லிகைரி நத்கீன பிஹா, இந்த கிதாப் தான் முதலாவதாக நாங்கள் படிக்க போகிறோம். இந்த கிதாபை எழுதிய இமாம் வந்து துக்தோர் சி அப்துல் ரஹீம் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த துருசுல் லுகத்தில் அரபியா என்ற கிதாபை வந்து எழுதிக்கிறார். அப்போ நாங்கள் படிக்க போகிற கிதாபோட பெயர், அந்த கிதாபை எழுதியவர், இது ரெண்டையும் வந்து நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். முதலாவது பாடம் வந்து அத்தரசுல் அவ்வல், முதலாவது பாடம் ஹாதா. ஹாதாங்கிறதுல கருத்து வந்து இது, ஒரு பொருளையோ ஒன்றை காட்டி இது இது என்று சொல்லி அதில் பேரை சொல்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஹாதா. அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல வந்து நிறைய படங்கள் தந்திக்கிறாங்க. முதலாவது வந்து ஹாதா, இது பைத்துன் வீடு. அப்போ அந்த ஒரு வீட்டை காட்டி ஹாதா பைத்துன், இது வீடு. அடுத்தது வந்து ஒரு மஸ்ஜித் இருக்குது, ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாயல், இது மஸ்ஜித். ஹாதா பாபுன், இது கதவு. அப்போ ஒரு டோர் காட்டி இது என்னன்னு கேட்கல, ஹாதா பாபுன், இது கதவு. அடுத்தது வந்து ஒரு புக்கி, இது ஹாதா கிதாபுன், இது புத்தகம். ஹாதா கலமுன், இது பேனே. ஹாதா மிஃப்தாஹுன், இது திறப்பு. ஹாதா மக்தபுன், இது மேசை. ஹாதா சரீருன், இது கட்டில். ஹாதா குர்சியுன், இது கதிரை. அப்போ இது ஒரு பொருளை காட்டி செல்றதுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஹாதா. எந்த ஒரு பொருளை காட்டியும் இது என்னன்னு கேட்டால் நாங்கள் அதுக்கு எப்படி பதில் கொடுக்கணும். இப்போ ஒரு வீட்டை காட்டி இது என்னன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறேன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு எப்படி பதில் கொடுப்போம், ஹாதா பைத்துன். அப்போ ஹாதாங்கிறது வந்து இதுங்கிற கருத்தை கொடுக்கும். இதில் விடுபட்ட லஃபல்கள், தெரியாத லஃபல்களை வந்து நீங்கள் கட்டாயம் உங்களோட அல்ஃபால் கொப்பியில் எழுதி பாடமாக்குங்க. 2வது பேஜில் உள்ளது வந்து பாருங்கோ, ஹாதாக்கு முன்னால் வந்து ஒரு மா வந்திக்குது, மா ஹாதா. மாண்டா என்ன கருத்து, என்ன, ஹாதாண்டா இது. அப்போ எங்களுக்கு ஏற்கனவே ஹாதாண்டா எங்களுக்கு இது என்று சொல்லி தெரியும். அப்போ அதுக்கு முன்னால் உள்ளது தான் நாங்கள் பார்க்கணும். என்ன, மா ஹாதா, இது என்ன. அப்போ முன்னால் ஒரு படம் தந்திக்கிறாங்க, ஒரு பைக் தந்திக்கிறாங்க. மா என்ன, ஹாதா, அப்போ இது என்ன. இப்போ ஒரு கேள்வியாக மாறுது, மா ஹாதா, இது என்ன. அந்த அப்புறம் ஹாதா, இது பைத்துன், இது வீடு. இப்போ எங்களுக்கு இது ரெண்டும் தெரியும் தானே, மா ஹாதா, இது என்ன, ஹாதா பைத்துன், இது வீடு. 3வது வரியில வந்து புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, ஒரு அலிஃப் வந்து இருக்குது, இஸ்திஃப்ஹாம், அதாவது கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அலிஃப். அஹாதா பைத்துன், இது வீடா. இப்ப அலிஃப் சேர்த்ததால இப்ப அது ஒரு கேள்வியாக மாறுது. அஹாதா பைத்துன், இது வீடா. நஅம், ஆம். ஹாதா பைத்துன், ஆம், இது
வீடு. அப்போ ஒருத்தரால வந்து கேள்வி ஒன்று கேட்கப்படுது. இது வீடுன்னு சொல்லி இது வீடான்னு கேட்கப்பட்டு இது வீடுன்னு செல்லுது. அப்புறம் இது வீடான்னு கேட்கப்பட்டு ஆம் இது வீடு. அடுத்தது பாருங்க, ஒரு ஷர்ட். மஹாதா இது என்ன? ஹாதா கமீசுன் இது சட்டை. அடுத்தது வந்து ஒரு ஒரு கதிரை ஒன்று இருக்குது. அதை பார்த்து கேட்குறாங்க, அஹாதா சரீருன் இது கட்டிலா? ஒரு கதிரையை பார்த்து இது கட்டிலான்னு சொல்லி கேட்குறாங்க. அஹாதா சரீருன் இது கட்டிலா? லா இல்லை. ஹாதா குர்சியுன் இல்லை அது கதிரை. அடுத்தது வந்து அஹாதா மிஃப்தாஹுன் ஒரு பேனையை பார்த்து இது ஒரு திறப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. அஹாதா மிஃப்தாஹுன் அதுக்கு கொடுக்குறாங்க பதில் எப்படின்னு சொன்னா லா இல்லை. ஹாதா கலமுன் இல்லை இது பேனை அது திறப்பில்லை இது ஒரு பேனை. அடுத்தது வந்து ஒரு நஜும் மீக்குது ஒரு நட்சத்திரம் மீக்குது. மஹாதா இது என்ன? ஹாதா நஜுமுன் இது நட்சத்திரம். அப்போ எங்களுக்கு இதில் வந்து தெரியாத லஃபுலா கமீசுனும் நஜுமுனும் எடுக்கலும். அப்போ தெரியாத லஃபுல்களை வந்து நீங்கள் கட்டாயம் எழுதி அல்ஃபால் கோப்பியில் பாடமாக்கணும். இப்போ மஹாதா ஹாதா பைத்துன். அஹாதா பைத்துன் நஅம் ஹாதா பைத்துன். மஹாதா ஹாதா கமீசுன். அஹாதா சரீருன் லா ஹாதா குர்சியுன். அஹாதா மிஃப்தாஹுன் லா ஹாதா கலமுன். மஹாதா ஹாதா நஜுமுன். அப்போ நாங்கள் பார்த்த ரெண்டு பக்கத்துலேயும் வந்து முதல்ல வந்து ஹாதா, அதுக்கு பிறகு நாங்கள் ஹாதாக்கு முன்னால் மா என்னங்கிறத சேர்த்து மஹாதான்னு சொல்லி படித்தோம். அடுத்த இந்த ரெண்டு பாடத்தையும் வச்சு ஒரு தம்ரீன் ஒன்று இருக்குது. இந்த தம்ரீனை வந்து இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் எல்லாரும் செய்யணும். சில படங்களை தந்து அதுக்கு முன்னால் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. முதலாவது மிசாலா நான் சொல்கிறேன்னு பாருங்கள். மஹாதான்னு சொல்லி ஒரு கீ ஒரு திறப்பை பார்த்து கேட்டிக்குது. அப்போ நாங்கள் அதுக்கு எப்படி பதில் எழுதணும்? ஹாதா மிஃப்தாஹுன் இது திறப்பு. இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் மற்ற தம்ரீன் எல்லாத்தையும் கட்டாயம் எல்லாரும் செய்யுங்கோ. அல்ஃபால்கள் உங்களுக்கு தெரியாத அல்ஃபால்களை எழுதி கட்டாயம் எல்லாரும் பாடமாக்குங்கோ. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.